காஃபி அது இல்லைன்னா சிலருக்கு பொழுதுபோயே விடியாது. காஃபி இருந்தாலும் என்னால் நிறைய வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய காஃபி வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான அங்கமா வைக்குது. ஆனா தொடர்ந்து நம்ம இந்த காஃபியை சாப்பிட்டு வந்தா அதனால பல விதமான பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு ஆராய்ச்சி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பா அந்த காஃபியோட நறுமணம் பார்த்தீங்கன்னா கஃபீன் அப்படிங்கிற ஒரு நச்சுப்பொருள் அதுல இருக்கிறதா. அதுதான் வந்து நமக்கு அந்த காஃபியோடைய உடம்பை தூண்டி விடுற மாதிரியும் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியும் வந்து வேலை செய்யுது. இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டு வரும்பொழுது இந்த கஃபீன் இருக்கிற சாப்பிட்டு வரும்பொழுது எலும்புகளுடைய அடர்த்தி எல்லாம் குறைஞ்சி போகுது. பெண்களுக்கு கர்ப்பப்பை எல்லாம் பலமெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தாண்டிக்காய் அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகையை வந்து பயன்படுத்தி சாதாரணமான உணவுகளை தயாரிச்சு நம்ம சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ரூமி ஹெர்பல்ஸ் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தாண்டிக்காயை பயன்படுத்தி மூல்கேஃப் அப்படின்ற பேர்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காஃபியை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல தாண்டிக்காய், நன்னாரி, பார்லி இதெல்லாம் இருக்கு. இந்த காஃபி பவுடரை வழக்கமா நம்ம காஃபி தயாரிக்கிற மாதிரி தயாரிச்சு நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது காஃபியோட பலனும் கிடைக்கும். அதே நேரத்துல வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சமநிலைப்படுத்துற வேலையும் இந்த மூல்கேஃப் அப்படிங்கிற இந்த காஃபி செஞ்சுட்டு வருது. ரெகுலரா நம்ம இந்த தாண்டிக்காய் கலந்த இந்த மூல்கேஃப் காஃபியை சாப்பிடுவோம். ஆரோக்கியமா இருக்கலாமே.